ஏன் தாமதங்கள் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். சில டிலேஸ் நம்ம வாழ்க்கையில மகிமையான ஒரு காரியமாக அது மாறுது. லாசர் வியாதியா இருக்கும்போது ஜீசஸை கால் பண்றாங்க, பட் அவர் வரல. அப்புறம் 4வது நாள் தான் வராரு. இப்போ இதை பார்க்கும்போது என்னையா உடனே சட்டு போட்டுன்னு சுகத்தை கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே, ஆனா சுகத்தை கொடுக்கலையே, எதுக்கு? 4 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்குது? லாசர் மரித்து போகிறான். மரித்த லாசருவே இயேசு உயிரோடு கூட எழுப்புகிறார். அது வரைக்கும் எத்தனையோ பேர் சுகமாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல லாசரு போல, அதாவது சுகமாக்கப்பட்டவர்களின் பட்டியலில் லாசரு பெயர் வரவில்லை. ஆனால் உயிரோடு எழுப்பப்பட்டவர்களின் பட்டியலில் லாசரு பெயர் வந்தது. நம்ம வாழ்க்கையில சிலது உடனே நடக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்னொரு பெரிய ஒரு மகிமை காத்திருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. அந்த காமன் லிஸ்ட்ல உங்க பேர் இல்லை, நீங்க வழக்கத்தை மீறின லிஸ்ட்ல உங்க நேம் இருக்கு. அதனால நீங்க பெயர் பட்டியலில் போய் பார்த்தீங்கன்னா உங்க பெயர் இருக்காது. அடுத்தது சீசன். சீசன் ஃபார் எவ்ரிதிங். ஒரு விதைக்கிற ஒரு காலம் இருக்குதுன்னா அறுப்பதற்கு ஒரு காலம் கண்டிப்பா இருக்கு. குழந்தை வேணும் இன்னைக்கு கேட்டீங்க, ஆண்டவர் கொடுத்தாருன்னா அந்த குழந்தை கண்டிப்பாக 10 மாதம் கழிச்சு தான் பிறக்கும், ஏசுநாதரே இருந்தாலும். நீங்கள் ஒன்றுமே நடக்கலைன்னு எப்போ நினைக்கிறீங்களோ அந்த டைம் தான் பெருசாக ஒன்று நடக்குது, ஆனால் கண்ணுக்கு தெரியல. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலையும் ஒவ்வொரு முயற்சிகள்லையும் விதைக்கிற ஒரு நேரம் இருக்குதுன்னா அந்த விதை மறிக்கிற ஒரு நேரம், அந்த விதை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போகிற ஒரு நேரம்னு ஒன்று இருக்கும், ஒரு சீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுவடை தான். தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு அறுவடையை கொண்டு வருவதற்கு முன்பாக அவர் என்ன பண்றாருன்னா அந்த கெப்பாசிட்டியை உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் பண்றாரு. இத்தனை கோடி ரூபாவை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவிற்கு, அல்லது அந்த பதவியை நீங்க ஹேண்டில் பண்ற அளவிற்கு, அவ்வளவு திரளான மக்களை நீங்கள் நிர்வகிக்கிற அளவிற்கு, அந்த வரக்கூடிய சேலஞ்சஸை நீங்க ஃபேஸ் பண்ணுறது அளவிற்கான ஒரு கெப்பாசிட்டியை உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணி அப்படி என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. ஏதாயிலும் என்னிடத்தில் வரவில்லை என்றால் அது என்னவென்றால் அதை என்னிடம் பெற்றுக்கொள்வதற்கும் அதை ஹேண்டில் பண்ணுவதற்குமான தகுதியோ கெப்பாசிட்டியோ எனக்குள்ளே இன்னும் சரிவர உருவாகவில்லை என்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்கள் எதை அடைய தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ அது உங்களிடம் நிச்சயமாய் வரும். God is my trainer. So training for what? Training for reigning. கர்த்தர் பாருங்க, நம்மளை சும்மா நம்மளை படைக்கிற கடவுள் மட்டுமல்ல, நம்மளை உருவாக்குகிற கடவுளாகவும் அவர் இருக்கிறார். உங்க காத்திருக்கிற நேரம் தான் அது எவ்வளவு முக்கியங்கிறத நீங்க சொல்றீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அது அந்த அளவுக்கு முக்கியம். ஆனா இன்னும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்கன்னா நீங்க ஒரு விதத்தில் என்ன சொல்றீங்கன்னா இது எனக்கு அந்த அளவுக்கு முக்கியங்கிறீங்க. நீங்க ஒண்ணுமே நடக்கலன்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள பொறுமை என்கிற ஒரு கனியை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அதை வச்சு பூமியையே நீங்க வாங்கலாம். குணம் உருவாகிறதும் வளர்ச்சி தான், பணம் வருவது மட்டுமல்ல. உங்கள் மனம் செழிப்பதும் செழிப்புதான். ஏனென்றால் அது ஒரு மெட்டீரியல்ஸ், ஆனா இது அதை உருவாக்கும் சக்தி. என்ன கேட்டா ஒருவேளை மெட்டீரியல் உங்க கையில இன்னும் வராம இருக்கலாம், ஆனா அதை கொண்டு வரக்கூட அந்த மனசும் அதை கையாளுகிற அந்த குணமும் உங்களுக்கு வந்துட்டா நீங்க செழிச்சுதான் இருக்கிறீங்க.